வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அன்புமிக்க மீனராசி நேயர்களே, இந்த குரோதி ஆண்டுக்கான முழு பலன்களாக முதலில் குரு பகவான் எங்கு பெயர்கிறார், அவர் பார்வைகள் என்னென்ன, பலன்கள் என்னென்ன பார்த்துட்டு, சனி பகவான் எங்கே இருக்கார், பார்வைகள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன பலன்கள் பார்த்துட்டு, ராகு பகவான்கள் எங்கெங்கே தொடர்ந்து இருக்காங்க, என்னென்ன பலன்களை தொடர்ந்து இந்த வருஷத்துக்கு தராங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த தமிழ் குரோதி ஆண்டுக்கு குரு பயிற்சி மட்டும்தான், சனி ராகு கேது பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நம்ம குரோதி ஆண்டுக்கான இந்த வருடக்கோள்களை முழு பலன்களாகவே பார்க்கலாம் வாங்க விரைவாக. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இதுவரை உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து வந்த குரு இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு மாறுறாருங்க. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல அவர் சனி பார்வையிலையும் இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு மாறுறது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தாங்க தரப்போகுது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது உங்களுடைய தைரியம், வீரியம், உங்களுடைய பராக்கிரமம், திமிரு, நல்ல திமிரு, ஒரு வெற்றி அடையதாங்களே. அந்த 3ஆம் இடம் தான் மறைமுக ஆற்றல் வெளிப்படுறத சொல்கிறது, அவங்களுடைய பராக்கிரமத்தை சொல்லி அவங்க வெற்றி அடைகிறத குறிக்கிறது அந்த 3ஆம் இடம் தாங்க. அந்த 3ஆம் இடம் தான் ஒருத்தருடைய தகவல் தொடர்பு சாதனம், ஊடகங்கள். இப்போல்லாம் அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க. 3ஆம் இடம் சின்ன செல்ஃபோனும், நம்பர் செல்ஃபோனும். 11ஆம் இடம் ஸ்மார்ட் ஃபோனும். ப்ளஸ் சமுதாய ஊடகங்களில் நம்ம எந்தளவுக்கு இருக்கோம், எந்தளவுக்கு அதனால் நம்ம பயனடைகிறோம் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடிய இடங்க 3ஆம் இடம். அதனால் 3ஆம் இடத்த மறைவு ஸ்தானம்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க, பாதி மறைவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ளஸ் அதுதான் விடாமுயற்சி, தன்னம்பிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடங்க. அது இருந்தாலே போதுங்களே, மன தைரியம் வந்துடுங்களே. இப்போ உங்களுக்கு நீங்கள் போராடக்கூடியவர்கள் வெற்றி அடைய வேண்டிய நேரம்ங்க. இந்த 3ஆம் இடத்துக்கு குரு வந்தது உங்களுக்கு. இது வரைக்கும் சனி பார்வையில் இருந்தவர் விடுபட்டு 3ஆம் இடத்துக்கு அமர்வது, அதுவும் உங்கள் ராசிநாதனே குரு தான். உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவரும் அவர் தான், பார்க்கலாங்க. இப்போ அங்கே 3ஆம் இடத்துலேருந்து குரு 3ஆம் இடத்துக்கு வந்தது மிகுந்த நன்மைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தைரிய வீரியம்லாம் நல்லா இருக்க போகுது, பராக்கிரமம் நல்லா இருக்க போகுது, வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுடைய மறைமுக ஆற்றல் எல்லாம் வெளிப்பட போகுது, உங்களுடைய போராட்டமெல்லாம் வெற்றி அடைய போகுது. இது எல்லாமே அருமையாக இருக்குங்க. 3ஆம் இடத்துக்கு குரு வந்தது முன்னேற்றத்தை தருங்க. இப்போ அவர் அங்கேருந்து 3ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, 5ஆம் பார்வையாக. அதனால் இப்போ உங்களுக்கு கணவனாலோ மனைவியாக இருந்தால் கணவனாலேயோ நன்மை நடக்குங்க. நண்பர்கள், கூட்டாளிகள் இவங்களால் நன்மை நடக்கும். வெளியே போனீங்கன்னா சமுதாயத்தில் அவங்க சொல்கிற தகவல்களால் நன்மை நடக்கும். எத்தனை பேர் வெளியே போய் குழம்பி போய் வீட்டில் திட்டு வாங்குறவங்க இருக்காங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும் செய்திகளை சொல்லுவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் அங்கே கேது இருந்தாருங்க, கேது இதெல்லாம் தடை பண்ணி இருந்திருப்பார். இப்போ கணவன் மனைவி உறவுலாம் அருமையாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனாலங்க மீனராசிக்காரர்களோட செயல்படும் தன்மை, அந்த சுறுசுறுப்பு, அந்த செயல்படும் அவங்களுடைய அந்த வேகம், அவங்களுடைய விவேகம், வேகத்தை விட விவேகம் தாங்களே பெருசு. அந்த வேகத்தில் இப்போ அவர் கொடுப்பாரு. நல்லா பார்த்தா நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. அதனால் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது நண்பர்கள், மனைவி அல்லது கணவன் அல்லது கூட்டாளி, வெளியில் சந்திக்கும் நபர்கள், இவர்களால் நன்மை நடக்க போகுதுங்க. உங்களுடைய செயல்படும் தன்மை சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததாக குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு கிடைக்குதுங்க. 9ஆம் இடம்ங்கிறது தந்தை, பாக்கியம், அதிர்ஷ்டம், தர்மம், இது போன்ற நல்ல சுப செயல்களை அந்த ஜாதகரோட எல்லா பாக்கியமும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் குருவை அடைய முடியும். ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்க முடியும், அந்த குருக்கிட்ட தீட்சை வாங்க முடியும். அவங்களுடைய பால் பாக்கியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் எந்தெந்த விதத்தில் அதிர்ஷ்டத்தை அடைவாங்க, என்னென்ன விதத்தில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் சேரும் அப்படிங்கிறத அந்த 9ஆம் இடம் தான் சொல்லும். அப்படி பார்க்கும்போது இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்களாக, பாக்கியவான்களாக இப்பொழுது மாறுகிறீர்கள். இந்த குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு கிடைப்பது மிக சிறப்பு. 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தாங்க அவங்களுக்கு தெய்வ அருள், பித்ருக்கள் ஆசீர்வாதம், அவங்களுக்கு வீட்டில் தொடர்ந்து சுபகாரியம் நடக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க, நடக்க போகுது, சிறப்பாக இருக்க போகிறீங்க. 9ஆம் இடத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தையே பார்க்குறாரு பாருங்களேன். 11ஆம் இடங்கிறது உங்களுடைய லாபஸ்தானம்,
மூத்த சகோதர ஸ்தானம். உங்களுடைய எண்ணம் ஈடேறுறது, சொல்லு செயல் எல்லாமே ஈடேறுறது, நீங்கள் சொன்னால் பழிச்சிடுறது, நீங்கள் நினச்சாலே போதும் அது நடந்துடுறது. இந்த மாதிரி 11ஆம் இடம் வந்து அவங்களே வெற்றி வாகை சூடி அவங்களே உழைச்சவங்களே வெற்றியும் அனுபவிக்கிற காலங்க. கப்பு இப்போ உங்கள் கைக்கே கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லணும். அறுவடை செய்கிற நல்ல லாபம் அறுவடை செய்கிற காலம், நற்காலம், பொற்காலம். 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருப்பது மிக உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க. ரொம்ப சந்தோஷத்தை தரப்போகுது. வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு அவருடைய ராசி அதிபதியே உங்கள் மீன ராசிக்கு அதிபதியே குரு தான். அவர் 3க்கு போனதுனால இவருடைய அந்த உயிர் புகழ் தோற்றம், அவங்களுடைய நேரடியான நடவடிக்கைகள், அவங்களே தெளிவாக இருக்கிறது, அவங்களே வந்து ஒரு மறைமுகமாக ஒரு அதாவது சொல்கிறது அவங்களுடைய எழுத்தாற்றல், அவங்க மனசில் கடந்ததெல்லாம் வெளியே வந்து வெற்றி அடைகிறது, இதெல்லாம் இப்போ நடக்க போகுது. அடுத்து 10ஆம் இடத்து அதிபதி அவர் தான். அவர் போய் 3க்கு இருக்கிறதுனால இப்போ நல்ல தொழிலும் நல்லா இருக்குங்க, ஜீவனம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் இப்போ வெற்றி அடைஞ்சு பாடுபட்டதை இப்போ அறுவடை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காலம் நல்ல காலம் தாங்க அது. 10ஆம் இடத்து அதிபதியும் 3க்கு போனதுனால ஒன்றும் பயம் இல்லைங்க, நற்காலம்தான். சரிங்க, இதெல்லாம் சரி. இப்போ 3ஆம் இடத்துக்கு குரு போயிட்டதுனால 3ஆம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்குங்க, 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரத்தை குறிக்கும். ரெண்டுமே நல்லா இருக்காங்க. 3ஆம் இடம் வலது காதை குறிக்கும், 11ஆம் இடம் இடது காதை குறிக்கும். அதனால் இஎன்டியிலேருந்து இப்போ நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, அதை பற்றி பயப்பட தேவையில்ல. 3ஆம் இடங்கிறது சின்ன செல்ஃபோனை குறிக்கும், 11ஆம் இடங்கிறது ஸ்மார்ட் ஃபோனை மாதிரி ஆண்ட்ராய்டு மாதிரி குறிக்கும். அதனால் தகவல் தொடர்பு சாதனம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதனால் நன்மைகள், உலக அறிவு, நாட்டு நடப்பு இதெல்லாம் தெளிவாக இருப்பீங்க. அதுவும் மனசுக்கு தேவைதாங்களே, அதுவும் தெரியாமல் எப்படி தான் வாழ முடியும் என்னங்க. அதனால் ஒன்றும் சிறப்பு தான் அது ரெண்டுமே. இப்படி 3க்கும் 11க்கும் சம்மந்தம் உண்டு. 3ல் குரு வந்து 11ஐ சம்மந்தப்படுத்தி இது இரட்டை பலன்களாக வாரி வழங்கிட்டு இருக்காருங்க. இருந்தாலும் அடுத்ததாக சனி பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12ல் இருக்காருங்க. 12க்கு உரியவரே சனி பகவான் தான். 12 இடம் வந்து ஆட்சியாக இருக்குது. அது பாதி நன்மை. எந்த விஷயத்துலையுமே எந்த கிரகத்துலேயுமே நல்ல இடத்துலையும் தீமை இருக்க செய்யும். அதாவது மன தெளிவாக இருக்கலாம், ஓவர் தெளிவாக இருந்தால் நிதானம் இருக்கலாம், ஓவர் நிதானமும் பொறுமை இருக்கலாம், ஓவர் பொறுமையும். அந்த மாதிரி தான் எல்லா கிரகம் எங்கே இருந்தாலும், நன்மை இடத்துல இருந்தாலும் சரி, தீமை இடத்துல இருந்தாலும் சரி, நன்மையால் தீமையும் உண்டு, தீமையால் நன்மையும் உண்டுங்கிற மாதிரிங்க. இப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால 12ஆம் இடம் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பாடு, தூக்கம், நீங்கள் அனுபவிக்கும் போகத்தன்மை இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே சனி பகவான் இயற்கை சுபருங்கிறதுனால உங்களுக்கு அதில் மந்தத்தன்மை இருக்கும். உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சோம்பல் அதிகமாக இருக்கும். எதையும் என்ன அப்படி ஒரு பார்த்தா ஒரு நீட்னஸாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு 12ஆம் இடத்து அந்த மாதிரி செய்வாங்க அந்த 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவான். அதனால் 12ஆம் இடம் ஆட்சியாக இருக்கிறதுனால செலவு சொல்லணுங்க. செலவு வந்து ஆட்சியாக இருக்குது, அதனால் செலவு அதிகமாக இருக்கும். எதில் இருக்கும்னு நம்ம அவருடைய பார்வையை பார்த்தா தெரிஞ்சு போவோம். ஆனால் செலவு வந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு ஆட்சியாக இருக்கிறதுனால செலவும் இருக்கத்தான் செய்யும். பார்த்துங்க, சிக்கனமாக இருக்கணும். அடுத்து அவர் 12ஆம் இடத்துல ஆட்சியாக அவர் சொந்த வீட்டில் அவர் இருக்கார், அதுவும் இப்போ நம்ம பார்க்கணும். அதனால் ஒன்றும் தவறு இல்லைங்க. ஒரு பக்கம் செலவை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்லா அனுபவிக்கும் தன்மை இதெல்லாம் கொடுத்து உடம்பும் மனசும் நல்லா இருக்க தான் வைக்கிறாரு. கொஞ்சம் சோம்பல், ஓய்வு எடுக்கிற மாதிரியும் சொல்லலாம். அந்த இடத்த நல்ல ஒரு நல்லது தாங்களே மனசுக்கோ உடம்புக்கோ உழைச்சவங்களுக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் அது. சனி பகவான் இப்போ நேரம் 2 பார்க்குறாருங்க. தனம், குடும்பம், வாக்கு. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்ட்ட எதுவும் மன சங்கடம், சஞ்சலம் இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த சனி பார்வை 2க்கு இருக்கிறதுனால. அதனால் உங்கள் வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் சனி பார்வை சம்மந்தப்படும் போது வாக்கு பலிதத்தான் கொடுத்துரும். ஆனால் நீங்கள் நிந்தனை வாக்காக வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குது. யாரையும் நிந்திக்காதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்சால் வாழ்த்துங்க, முடியெல்லாம் கம்முன்னு போகணும். என்ன சொல்கிறீங்க, நம்ம ஒரு சொல்லி அது படிச்சிட போகுது. அதனால தான் ஜோதிடத்துலாம் அடிக்கடி போகாதீங்க. அவங்க கொஞ்சம் கருணாக்கு இருந்தால் படிச்சிடும். வாக்குப்பளிதம் உள்ள ஜோதிடத்துலாம் போய் அவங்க ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் அவங்க ஒரு மனசை இது பண்ணி ஏதாவது சொன்னால் கூட படிச்சிடும். அதனால் அடிக்கடி பார்க்காதீங்க, முக்கியமானதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதுக்காக தாங்க. இப்போ உங்களுக்கு வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, குடும்பஸ்தானமும் அதுதான். அதனால் கொஞ்சம் வாக்கில் நிதானமாக இருங்க. நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே பேசுவோம், நல்லா இருப்போம். அடுத்ததாக வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, கடன்,
எதிரி அதிகமாகிறது, பகை அதிகமாகிறது, நோய்வாய்ப்படுவது, கடன்படுவது, வட்டி அதிகமாக கட்டுறது, மறைஞ்சு வாழ்கிறது, பிரிஞ்சு வாழ்கிறது, இந்த மாதிரி இடத்த வந்து சனி பகவான் பார்க்கறதுனால 6ஆம் இடத்து சனி பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வாக நிதானமாக ஜாக்கிரதையாக தாங்க இருந்துக்கணும். பார்த்துங்க, அவர் வந்து 12ல் செலவில் இருந்துக்கிட்டு 6ஆம் இடத்தை பார்க்குறது நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம விழிப்புணர்வாக ஜாக்கிரதை யாருக்கு எவ்வளோங்கிறது இறைவனுக்கு தாங்க தெரியும். அதனால் இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால நம்ம ஆனால் 12ஆம் இடத்துல இருந்து அவர் நல்ல ஒரு ஓய்வு தான் கொடுக்குறாரு, நலத்தை தான் கொடுப்பார், உடல் நலத்தை தான், கவலைப்படாதீங்க. அடுத்ததாக வந்து அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அதே தந்தை பாக்கியம் பிதுர் இதெல்லாம் பார்த்தா கூட இப்போ அங்கே குரு பார்வையும் கிடைச்சதுனால அதை பற்றி குரு பார்வையும் கிடைச்சி எங்கே குரு பார்வை கிடைக்குதோ அந்த இடம் புனிதமாகிடும். கோடி தோஷம் இருந்தாலும் விலகும். கோடி தோஷமே விலகும்னா சனி பார்வை தோஷம் விலகாதுங்களா? விலகிடும். அதனால் நீங்கள் இப்போ சனி பார்வை 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறத பற்றி கவலைப்பட வேணாம். குரு பார்வை அந்த இடத்த சிறப்பு பண்ணி புனிதப்படுத்தி விட்டது. கோடி தோஷம் இருந்தாலும் அந்த இடம் விலகி அந்த இடம் புண்ணிய இடமாக, புனிதமான இடமாக மாறிவிட்டது. அதனால் உங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து கிடைக்க வேண்டிய பாக்கியம், அதிர்ஷ்டம் எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அடுத்ததாக வந்துங்க, கேது பகவான் 7ல் இருக்கார். 7ல் இருந்துக்கிட்டு இது வரைக்கும் அவர் தடை பண்ணியிருந்தால் கூட இப்போ குரு பார்வை கிடைச்சதுனால மறுபடியும் அந்த நண்பர்கள், கூட்டாளி, கணவன் அல்லது மனைவி, வெளியில் சந்திக்கிற நபர்கள், அவர்களுடைய செயல்படும் தன்மை, இதனால் இப்போ நன்மையாக நடக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து, இந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து. அடுத்து வந்து ராகு ஜென்மத்திலே இருக்கார், ராசியிலே இருக்கார். ராகு என்ன பண்ணுவார்னிங்கன்னா, ராகு எங்கே இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவும் பண்ணி விட்டுருவார். ஏன்னா அவர் பிரம்மாண்ட கிரகம் ப்ளஸ் வந்து இயற்கை அசுபரும். அந்த இடத்த அவர் 1ஆம் இடங்கிறது உருவம், நிறம், குணம், தோற்றம், அவருடைய நேரடியான நடவடிக்கைகள், அவர்கள் பற்றிய பிரச்சனை. அதாவது அந்த ராசிக்காரர் அவர் சொந்த பிரச்சனை என்ன, அவர் தெளிவாக தான் இருக்காரா, அவருடைய நேரடி நடவடிக்கை, மறைமுக நடவடிக்கையெல்லாம் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ராசியை தான் பார்க்கணும். இப்போ ராகு இருந்துக்கிட்டு அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி உங்களுக்கு அந்த இளமையான தோற்றத்தை தருவார். ஆனாலும் குறுக்கு புத்தி, பிறர் பொருளை கவர்தல் புத்தி, இதெல்லாம் வந்து ராகு பண்ணிடுவார். சமுதாய அந்தஸ்தில் கொஞ்சம் பாதிப்பு, நேரடி நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் நம்ம சபை அடக்கமாக இருக்கணும், அவ்வளோதாங்க. ராகு வந்து இருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 2ல் குருவும் இருக்கிறது, 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனாலையும் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனாலையும் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டேயும் ஒரு சபை அடக்கம் இப்போ தேவைங்க மீன ராசிக்கு. இப்போ பரிகாரமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்களா, சனி பார்வைக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க. முக்கியமாக அவர் வந்து 2க்கும் 6க்கும் அவருடைய பார்வை கிடைக்கிறது சுபம் அல்ல. அதனால் சனி பார்வை வந்து 12ஆம் இடமும் வலுத்துருக்கு. ஒரு விதத்தில் நன்மை தான், ஒரு விதத்தில் சுபம் இல்லை தான். அதனால் சனி பார்வைக்கு, சனி பகவானுக்கு, அதாவது மறுபடி சொன்னோம்னா அந்த மாற்றுத்திறனாளிகள், முதியோர் இல்லங்கள், வயதானவர்கள், அவங்க ரோட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பவர்கள், இவங்களெல்லாம் மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து இது பண்ணிக்கணுங்க. அதுதான் அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. அடுத்ததாக வந்து ராகு பகவான் வந்து ராசியிலே நிற்கிறாரு. அவருக்கும் வந்து துர்க்கைக்கு விளக்கு போடுறது, அவரும் பெரியவங்களை தான் குறிப்பார். அதனால் அவருக்கும் ஒரு பிரீதி பண்ணிக்கணுங்க, பரிகாரம் பண்ணிக்கணும். இப்போ குரு பார்வை வந்து 7க்கு கிடைக்கிது. கேது அங்கே இருக்கார். கேது ஆன்மீகக்காரகர், ஞானக்காரகர். அதனால் திருக்கோயில் பெரிய பெரிய ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். 7ல் அவரும் இருக்கிறதுனால தீர்த்த யாத்திரையெல்லாம் கிடைச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. மற்றபடி 3ல் குரு வந்தது முன்னேற்றத்தை தரப்போகிறது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.